அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி ஏற்கனவே நம்ம 8th ஸ்டாண்டர்டு சோஷியலில் 3 வீடியோவில் நான் 360 கொஸ்டின் போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதில் பார்த்துக்கோங்க. இப்போ 4வது வீடியோவில் மாவட்டங்களும் அடைமொழிகளும் ஏற்கனவே 3வது வீடியோவில் கொஞ்சம் பார்த்தாச்சு. மீதியை நம்ம இந்த வீடியோவிலேருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம போன வீடியோவில் சேலம் மாம்பழ நகரம் இதோடு முடிஞ்சிருக்கோம். இப்போ நம்ம தஞ்சாவூர்லேருந்து பார்க்கலாம். தஞ்சாவூர் தமிழக அரிசி கிண்ணம் அப்படின்ற பேர் உண்டு. அதுக்கு இது இன்னொரு பேரும் உண்டு. தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியம் இது தஞ்சாவூர். இப்போ தஞ்சாவூர் நெற்களஞ்சியம் அப்படின்ற பேரும் உண்டு. அடுத்தது பாருங்கள், தருமபுரி தோட்டப்பயிர் பூமி. தருமபுரி தோட்டப்பயிர் பூமி. திண்டுக்கல் பூட்டு நகரம். திண்டுக்கல் பூட்டு நகரம். திருச்சி மலைக்கோட்டை நகரம். திருநெல்வேலி தென்னிந்திய ஆக்ஸ்ஃபோர்டு. இது போன டெட்டில் கேட்டிருந்தாங்க. திருநெல்வேலி தென்னிந்திய ஆக்ஸ்ஃபோர்டு. திருப்பூர் தமிழ்நாட்டின் பின்னலாடை தலைநகரம். திருப்பூர் தமிழ்நாட்டின் பின்னலாடை தலைநகரம். தூத்துக்குடிக்கு என்ன பேர்? முத்து நகரம், துறைமுக நகரம், தமிழ்நாட்டின் நுழைவு வாயில். இந்த 3 பேரும் உண்டு. தூத்துக்குடி, முத்து நகரம், துறைமுக நகரம், தமிழ்நாட்டின் நுழைவு வாயில். நெக்ஸ்ட்டு தேனி இயற்கை விரும்பிகளின் பூமி. தேனி இயற்கை விரும்பிகளின் பூமி. நாகப்பட்டினம் சமய நல்லிணக்கத்தின் பூமி. நாகப்பட்டினம் சமய நல்லிணக்கத்தின் பூமி. நெக்ஸ்ட்டு நாமக்கல் தமிழகத்தின் முட்டை நகரம் எது? நாமக்கல் தானே. நாமக்கல் தமிழகத்தின் முட்டை நகரம். நமக்கு படிக்கிறதுக்கு டைமே கிடையாது. நம்ம தான் டைமை நேரத்தை எப்படி ஒதுக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒதுக்கி படித்தா மட்டும்தான் நம்ம தேர்வில் வெற்றி பெற முடியும். எப்படியாவது பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற அசால்ட்டெல்லாம் வேண்டாம் நமக்கு. ஏன்னா எப்படி நமக்கு வேல்யூஷன் பண்ணுவாங்கன்றது நம்ம ஒரு கெஸ் பண்ணவே முடியாது. எப்படியும் ஒரு 3 அட்டம்ப்டில் தானே நம்மளை எப்படியும் கண்ணை மூடி பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு ரொம்ப நம்ம மெத்தனமாக நம்ம இருக்கவே கூடாது. நம்ம எல்லாருமே டீச்சர்ஸ் வெல் ப்ரிப்ரேஷனோடு போய் தான் நம்ம எக்ஸாம் எழுதணும். அதுதான் நமக்கு அழகு. அதனால் டைம் கிடைக்கலனாலும் அட்லீஸ்ட் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒரு ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு நம்ம இந்த வீடியோவை கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வேலையும் நடந்துக்கிட்டே இருக்கும், அதே சமயம் நம்ம படிக்கவும் செஞ்சுருவோம். ஒரு 10 கொஷின் பார்க்கும்போது அட்லீஸ்ட் 4 கொஸ்டினாவது நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகும். அதனால் என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் ஏதாவது ஒன்று நம்ம கேட்டுக்கிட்டே நம்ம அந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஒர்க்கும் நடக்கணும், படிக்கவும் செய்யணும். அதில் தான் நம்ம தேர்வில் வெற்றி பெற முடியும். அதனால் இந்த இதை நீங்கள் எப்போதுமே மைண்டில் வச்சுக்கோங்க. கொஸ்டினை ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம கேட்க தான் அது மைண்டில் ஸ்டோர் ஆகும். முக்கியமான பாயிண்ட்ஸை நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே இப்போ தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் எக்ஸாமுக்கு போகும்போது நமக்கு அப்படியே மறந்துடும். அதனால் முக்கியமானது உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ஏற்கனவே தெரியுமே அப்படின்னு சொல்கிற கொஸ்டினை விட்டுருங்க. ரொம்ப முக்கியமானதை மட்டும் எழுதி வச்சு படிங்க. நம்ம கண்டிப்பாக நம்ம தேர்வில் வெற்றி பெறலாம். இப்போ என்னன்னா இன்னும் 3 அட்டம்ப்ட் இருக்கலாம், 3ஆவதில் ஜெயிச்சா போதாதா அப்படின்னு நினைக்கங்க. அப்போ நம்ம ஓயாமல் படிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம அப்ளை பண்ணிட்டோமா, இதில் நம்ம ஜெயிச்சுட்டு கண்டிப்பாக வந்துடணும், திரும்ப நம்ம புக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வைராக்கியத்தில் படிங்க. கண்டிப்பாக தேர்வில் வெற்றி பெறலாம். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாமா? நெக்ஸ்ட்டு நீலகிரி என்னன்னு சொல்லுவோம்? மலைகளின் ராணி அப்படின்னு சொல்லுவோம். நீலகிரி மலைகளின் ராணி. மதுரை கோவில் நகரம். மதுரை கோவில் நகரம். இன்னொரு பேரும் இருக்குது அதுக்கு, உறங்கா நகரம் அப்படின்னும் இருக்குது. அது இன்னொன்று தூங்கா நகரம் அப்படின்னும் சொல்லுவாங்க. உறங்கா நகரம், கோவில் நகரம், தூங்கா நகரம் அப்படின்ற பேரும் உண்டு. நெக்ஸ்ட்டு விருதுநகர் வியாபார நகரம். விருதுநகர் வியாபார நகரம். வேலூர் கோட்டைகளின் நகரம். வேலூர் கோட்டைகளின் நகரம். நெக்ஸ்ட்டு தமிழக பழங்குடிகளை பார்க்க போகிறோம். தமிழக பழங்குடிகள்.
இந்த தமிழக பழங்குடிகள் மக்களை வந்து தோடர் இனத்தவங்க வந்து எங்கே இருப்பாங்க அப்படின்னா நீலகிரி மலைப்பகுதியில் அதிகமாக காணப்படுவாங்க. தோடர் நீலகிரி மலைப்பகுதி. அதே மாதிரி கோடர், இது ரெண்டுமே நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது கேட்கலாம். தோடர் கோடர் இவங்க 2 பேருமே எங்கே தான் இருப்பாங்க? நீலகிரி மலைப்பகுதிகளெல்லாம் அதிகமாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு குறும்பர். குறும்பர் இனத்தவங்களும் நீலகிரி மலைப்பகுதி மற்றும் சமவெளியில் இருப்பாங்க. நீலகிரி மலை மற்றும் சமவெளி இதில் யார் இருப்பாங்க? குறும்பர் இனத்தவங்க இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இருளர். இருளர் வந்து மாநிலம் முழுவதும் பரவலாக காணப்படுவர். இருளர் மாநிலம் முழுவதும் பரவலாக காணப்படுவர். நெக்ஸ்ட்டு பளியர். பளியர் பளியர் வந்து நீலகிரி மலைப்பகுதியில் தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு முதுவர். முதுவர் வந்து கோயம்புத்தூரும் மதுரையிலையும் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அரணாடன். அரணாடன் அரணாடன் வந்து ஆனைமலை பகுதியில் வந்து அரணாடன்ற இனத்தவங்க வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஏரவலன். ஏரவல்லன் கோயம்புத்தூர் பகுதியில் இருப்பாங்க. ஏரவல்லன். நெக்ஸ்ட்டு மலவேடன். மலவேடன் எங்கே இருப்பாங்கன்னா கொடைக்கானல் மலை பகுதியில் அதிகமாக காணப்படுவாங்க. மலவேடன். நெக்ஸ்ட்டு மலையாளிகள். மலையாளிகள் ஜவ்வாது மலை, பச்சை மலை, ஏற்காடு மற்றும் கொல்லிமலை இந்த பகுதிகளெல்லாம் யார் இருப்பாங்கன்னா மலையாளிகள். மலையாளிகள் வந்து ஜவ்வாது மலை, பச்சை மலை, ஏற்காடு மற்றும் கொல்லிமலை இந்த பகுதிகளெல்லாம் அதிகமாக காணப்படுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வனச்சட்டங்கள். இதெல்லாம் இயர்ஸ் ஃபுல்லாக இருக்குது. இந்த இயர்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதி வச்சு படித்தா மட்டும்தான் மைண்டில் ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம இயர்ஸ் பார்க்கலாமா? தமிழ்நாடு வனச்சட்டங்கள். தமிழ்நாடு வனச்சட்டங்கள். வனச்சட்டம். வனச்சட்டத்தோட ஆண்டு என்ன அப்படின்னா 1882. 1882. நெக்ஸ்ட்டு தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டம். தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டுனா 1949. 1949. நெக்ஸ்ட்டு மலைப்பகுதி. மலைப்பகுதி அதாவது மலைப்பகுதினும் கொடுக்கலாம், மரங்கள் பாதுகாப்பு சட்டம்னும் கொடுக்கலாம். மலைப்பகுதி சட்டம்னு கேட்கலாம், இல்லைன்னா மரங்கள் பாதுகாப்பு சட்டம்னு கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நம்ம வந்து 1955 அப்படின்னு நம்ம போடணும். 1955. அதற்கான சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. நெக்ஸ்ட்டு வன உயிரின பாதுகாப்பு சட்டம். வன உயிரின பாதுகாப்பு சட்டம் இது எந்த ஆண்டு அப்படின்னா 1972. வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972. நெக்ஸ்ட்டு வன பாதுகாப்பு சட்டம். பாருங்கள், கொஸ்டின் எல்லாம் பார்க்கும்போது ஒன்று போல் இருந்த மாதிரி இருக்கும். அது வன உயிரின பாதுகாப்பு சட்டம். இது வந்து வன பாதுகாப்பு சட்டம். இந்த வன பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு அப்படின்னா 1980. வன பாதுகாப்பு சட்டம் 1980. நெக்ஸ்ட்டு பல்லுயிர் பரவல் சட்டம். பல்லுயிர் பரவல் சட்டம் வந்து 2002. பல்லுயிர் பரவல் சட்டம் 2002. இந்த இயர்ஸ்லாம் நீங்கள் எழுதி வச்சு படித்தாதான் நமக்கு வந்து மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும். அடுத்தது நம்ம பறவைகள் சரணாலயத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பறவைகள் சரணாலயம் பார்க்க போகிறோம். இந்த பறவைகள் சரணாலயத்தில் வந்து வேடந்தாங்கல். வேடந்தாங்கல் எந்த மாவட்டத்தில் இருக்குது? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. இந்த வேடந்தாங்கல் சரணாலயம் எந்த ஆண்டு ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1962. 1962 காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வேடந்தாங்கல் சரணாலயம் ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேட்டக்குடி. வேட்டக்குடி இது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா ஈரோடு. எந்த வருடம் ஆரம்பித்தாங்க? 1977. 1977. நெக்ஸ்ட்டு புலிக்காட். புலிக்காட் இது எந்த மாவட்டம்? திருவள்ளூர். புலிக்காட்டு வந்து திருவள்ளூரில் இருக்குது. 1980 ஆரம்பித்த வருடம் வந்து 1980.
நெக்ஸ்ட்டு கரிகிளி. கரிக்கிளி இது எந்த மாவட்டம்? காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் வந்து 1989. 1989. நெக்ஸ்ட்டு காஞ்சிரங்குளம். காஞ்சிரங்குளம் மற்றும் சித்திரங்குடி. சித்திரங்குடி. காஞ்சிரங்குளம் மற்றும் சித்திரங்குடி இது எங்கே இருக்குது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. இது எந்த ஆண்டு ஆரம்பித்தாங்கன்னா 1989. 1989 எழுதி வச்சு படிங்க டீச்சர்ஸ். இந்த ஆண்டெல்லாம் நமக்கு கரெக்டாக மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. டெய்லி இதை ரிப்பீட்டட் பார்த்தா மட்டும்தான் மைண்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு கூந்தங்குளம். கூந்தங்குளம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. கூந்தங்குளம் பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு கூட கொஸ்டினில் கேட்கலாம். திருநெல்வேலி மாவட்டம். எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1994. 1994. நெக்ஸ்ட்டு கரைவேட்டி. கரைவெட்டி. கரைவெட்டி வந்து பெரம்பலூர் மாவட்டம். கரைவெட்டி வந்து பெரம்பலூர் மாவட்டம். ஆரம்பித்த வருடம் வந்து 1997. நெக்ஸ்ட்டு வெள்ளோடு. வெள்ளோடு எந்த மாவட்டத்தில் இருக்குது? ஈரோடு. வெள்ளோடு வந்து ஈரோடு மாவட்டத்தில். லோடு அது ரெண்டுமே டூடுன்னு இருக்குதா, அது வந்துச்சுன்னா ஈரோடு அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. வெள்ளோடு ஈரோடு. எந்த ஆண்டு? 1997. நெக்ஸ்ட்டு மெல்செல்வனூர். மெல்செல்வனூர். கீழ்செல்வனூர். மேல்செல்வனூர் கீழ்செல்வனூர். மேல்செல்வனூர் கீழ்செல்வனூர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. இது எந்த ஆண்டுனா 1998. 1998. நெக்ஸ்ட்டு உதயமார்த்தாண்டபுரம். உதயமார்த்தாண்டபுரம். திருவாரூர் எங்கே இருக்குது? திருவாரூரில் இருக்குது உதயமார்த்தாண்டபுரம் அப்படிங்கிற பறவைகள் சரணாலயம். எங்கு உள்ளது? திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது. எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? 1999 ஆண்டு. கொஸ்டினை நான் எப்படி கேட்பாங்கன்ற மாதிரி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வடுவூர். வடுவூர். வடுவூர் பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குதுன்னா திருவாரூர். எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? 1999. 1999. நெக்ஸ்ட்டு வந்து காமனாக ஒரு சரணாலயங்கள் அதாவது புகழ்பெற்ற சரணாலயங்களை தான் முக்கியமான சரணாலயங்களை பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம். இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் இது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு களக்காடு முண்டந்துறை சரணாலயம். இது ரெண்டுமே நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. களக்காடு முண்டந்துறை சரணாலயம். நெக்ஸ்ட்டு கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயம். இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. அது பேரே கன்னியாகுமரின்னு இருக்குது. கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயம் அப்படின்னு கேட்டாலுமே ஈஸியாக டக்குன்னு கன்னியாகுமரினே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு கோடிக்கரை சரணாலயம். கோடிக்கரை சரணாலயம் எங்கே இருக்குது? நாகப்பட்டினத்தில் இருக்குது. கோடிக்கரை சரணாலயம் நாகப்பட்டினம். சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயம். சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்ரீவல்லிபுத்தூர் சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம். இங்கே ஃபுல்லாக சாம்பல் நிற அணில்கள் அதிகமாக இருக்குமா. இது வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் எங்கே இருக்குது? விருதுநகர். ஸ்ரீவல்லிபுத்தூர் சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு முதுமலை சரணாலயம். முதுமலை சரணாலயம் எங்கே இருக்குது? நீலகிரியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வளநாடு சரணாலயம். வளநாடு சரணாலயம் தூத்துக்குடி மாவட்டம். அது வந்து வள்ளநாடு சரணாலயம்னு சொல்லுவாங்க. வளநாடு சரணாலயம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் யானைகள் சரணாலயத்தை பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாக யானைகள் மட்டுமே இருக்கக்கூடிய சரணாலயங்கள். ஆனைமலை யானை சரணாலயம். ஆனைமலை யானைகள் சரணாலயம் 2003 ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கோயம்புத்தூர் யானைகள் சரணாலயம். இதுவும் 2003 ஆண்டு தான் ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு தெப்பக்காடு யானைகள் முகாம். இது எங்கே இருக்குன்னா முதுமலை. தெப்பக்காடு யானைகள் முகாம் வந்து முதுமலையில் இருக்குது.
இது ஆரம்பித்த ஆண்டு 1910. 1910. நெக்ஸ்ட்டு வந்து நீலகிரி யானைகள் சரணாலயம். அது எப்போ அப்படின்னா 2003 ஆரம்பித்தாங்க. நீலகிரி யானைகள் சரணாலயம். நமக்கு கொஸ்டின் வந்து யானைகள் சரணாலயம் மொத்தம் எத்தனை இருக்குன்னு கூட கேட்கலாம். அப்போ மொத்தம் எத்தனை? 4 இருக்குது. யானைகள் சரணாலயம் 4 இருக்குது. ஒன்று ஆனைமலை, ரெண்டாவது கோயம்புத்தூரில் உள்ள யானைகள் சரணாலயம், நெக்ஸ்ட் வந்து தெப்பக்காடு யானைகள் சரணாலயம், இன்னொன்று வந்து நீலகிரி யானைகள் சரணாலயம். மொத்தம் 4 யானைகள் சரணாலயம் உள்ளது. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், விளையாட்டரங்கங்கள். விளையாட்டரங்கங்கள். அண்ணா விளையாட்டரங்கம் எங்கே இருக்குது? ஊட்டியில் இருக்குது. அண்ணா விளையாட்டரங்கம் ஊட்டி. எம்ஜிஆர் விளையாட்டரங்கம் மதுரை. எம்ஜிஆர் விளையாட்டரங்கம் எங்கே உள்ளது அப்படின்னு கூட கொஸ்டினில் கேட்கலாம். மதுரையில் உள்ள விளையாட்டரங்கத்தின் பெயர் என்ன அப்படின்னும் கேட்கலாம். எம்ஜிஆர் விளையாட்டரங்கம். நெக்ஸ்ட்டு சிதம்பரம் விளையாட்டரங்கம். சிதம்பரம் விளையாட்டரங்கம் சென்னையில் இருக்குது. இப்போ இதில் நம்ம டெட் எக்ஸாமுக்கு இதில் ஒரு மேட்ச் கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி விளையாட்டு அரங்கங்களை கொடுத்து அது எந்தெந்த மாவட்டன்றதை கொடுத்து 5ஐயும் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லி அதில் ஏ வருமா, பி வருமா, சி வருமா அப்படின்னு கூட நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கேட்கலாம். இப்படி யோசித்து தான் இந்த சோஷியலில் வந்து நிறைய இந்த மேட்ச் தான் நிறைய கொடுப்பாங்க. அதில் 4 ஆப்ஷன். இதை யோசித்து நம்ம ஆன்சர் போடுறதுக்கே டைம் ஆகிடும். அதனால் டைமை வந்து எப்போதுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க, எங்கேயுமே பறக்க பார்க்காதீங்க. எக்ஸாம் எழுதும்போது நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ஒன்லி நம்மளோட கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் ஷீட், இது 2ல் மட்டும்தான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணும். யாரையும் பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு கொஸ்டின்லேயுமே நிறைய, இப்போ நம்ம வந்து 150 கொஸ்டின்னு சொல்கிறோம். ஆனால் 150 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டால் அதிலே வந்து மேட்ச் வந்து ஒரு 5 இது கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த 5க்கும் நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் டிக் பண்ணுறதுலேயே நமக்கு டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆயிரும். அதனால் எங்கேயும் திரும்பி பார்க்காம நமக்கு கொடுக்குற டைமுக்குள்ளே நம்ம முடிச்சு ஆகணும். அதனால் நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்படி இந்த மாதிரி மேட்ச்சு கூட இந்த மாதிரி கேட்கலாம். அதுக்காக நம்ம வந்து எல்லாமே தரவாக படித்து வச்சாதான் நம்ம அங்கே போய் கரெக்டாக எழுத முடியும். இதில் மேட்ச் பண்ணும்போது ஏதாவது ஒன்று தப்புனாலுமே அந்த கொஸ்டினே ஃபுல்லாக தப்பாயிடும். அதனால் கவனமாக எழுதணும். இப்போ நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு நேதாஜி விளையாட்டு அரங்கம். நேதாஜி விளையாட்டு அரங்கம் இது எங்கே இருக்குது அப்படின்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. நேதாஜி விளையாட்டு அரங்கம் வேலூர். நேரு உள் விளையாட்டு அரங்கம் சென்னையில் இருக்குது. நேரு உள் விளையாட்டு அரங்கம் சென்னை. நேரு விளையாட்டு அரங்கம் கோயம்புத்தூர். பாருங்கள், நம்மளை குழப்பறதுக்கு கேட்பாங்க. நேரு உள் விளையாட்டு அரங்கம்னு கேட்பாங்க, நேரு விளையாட்டு அரங்கம்னு கேட்பாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அதனால் கவனமாக படிச்சுக்கோங்க. உள் விளையாட்டு அரங்கம்னு கேட்டால் சென்னை, நேரு விளையாட்டு அரங்கம்னு கேட்டால் கோயம்புத்தூர். நெக்ஸ்ட்டு மேயர் ராதாகிருஷ்ணன் விளையாட்டு அரங்கம் சென்னையில் இருக்குது. மேயர் ராதாகிருஷ்ணன் விளையாட்டரங்கம் சென்னை. ராஜரத்னம் விளையாட்டரங்கம் சென்னை. ராஜரத்னம் விளையாட்டரங்கம் சென்னை. வஉசி விளையாட்டரங்கம் சேலம். வஉசி விளையாட்டரங்கம் சேலம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிரபலங்களும் பிறந்த இடமும். பிரபலங்களும் பிறந்த இடமும். பிரபலங்கள் எங்கே பிறந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாரதியார், இது தமிழுக்கும் நம்ம வச்சுக்கலாம். பாரதியார் எட்டயபுரத்தில் பிறந்தார். பாரதியார் எட்டயபுரம். பாரதிதாசன் எங்கே பிறந்தார்? பாண்டிச்சேரி. பாரதிதாசன் பாண்டிச்சேரி. சுப்பிரமணிய சிவா வத்தலகுண்டு. சுப்பிரமணிய சிவா வத்தலகுண்டு. திருப்பூர் குமரன் சென்னிமலை. திருப்பூர் குமரன் பிறந்த ஊர் எது? சென்னிமலை. சென்னிமலை. ராஜாஜி. ராஜாஜி தொரப்பள்ளி. ராஜாஜி பிறந்தது தொரப்பள்ளி. பாரதியார் எட்டயபுரம், பாரதிதாசன் பாண்டிச்சேரி, சுப்பிரமணிய சிவா வத்தலகுண்டு, திருப்பூர் குமரன் சென்னிமலை, ராஜாஜி தொரப்பள்ளி. நெக்ஸ்ட்டு வஉசி ஓட்டப்பிடாரம். வஉசி ஓட்டப்பிடாரம். ஈவேரா ஈரோடு. வச்சுக்கோங்க. ஈவேரா ஈரோட்டில் பிறந்தார். ஈவேரா ஈரோடு. திருவிக. திருவிக திருமயம். திருவிக திரு. திருவிக திருமயம். கவிமணி தேரூர். கவிமணி வந்து தேரூர். இது எங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்குது. கவிமணி தேரூர். கன்னியாகுமரின்னு கூட கொடுக்கலாம்.
கவிமணி தேரூர் கன்னியாகுமரி மாவட்டம். காமராசர் விருதுநகர் மாவட்டம். காமராசர் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார். அண்ணாதுரை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிறந்தார். அண்ணாதுரை காஞ்சிபுரம். அண்ணாதுரை காஞ்சிபுரம். நெக்ஸ்ட்டு ஜீவா பூதப்பாண்டி. ஜீவா பிறந்தது வந்து பூதப்பாண்டி. இது எங்கே இருக்குது? கன்னியாகுமரி. கன்னியாகுமரி கூட கொடுக்கலாம். ஜீவா பூதப்பாண்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. இன்னும் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, பார்க்கலாம். கருணாநிதி. கருணாநிதி வந்து திருக்குவளை. கருணாநிதி பிறந்தது வந்து திருக்குவளை மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. திருக்குவளை. எம்ஜிஆர். எம்ஜிஆர் வந்து நாவலப்பிட்டி. நாவலப்பிட்டி. நெக்ஸ்ட்டு ஜெயலலிதா மேலக்கோட்டை. ஜெயலலிதா மேல்கோட்டை. ஜெயலலிதா மேல்கோட்டை. நெக்ஸ்ட்டு அப்துல் கலாம் ராமேஸ்வரம். அப்துல் கலாம் ராமேஸ்வரம். அடுத்தது பாருங்கள், சுற்றுச்சூழல் முக்கிய சட்டங்கள். சுற்றுச்சூழலை பற்றி இயற்றப்பட்ட முக்கியமான சட்டங்கள் என்னதெல்லாம் பார்க்கலாம். மீன் சட்டம். மீன் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா 1987. மீன் சட்டம் 1987. நெக்ஸ்ட்டு காடு சட்டம். காடு சட்டம் வந்து 1927. காடு சட்டம் 1927. காடு பராமரிப்பு சட்டம். காடு பராமரிப்பு சட்டம். இதுக்கு இன்னொரு பேர் காடு பாதுகாப்பு சட்டம். இது எந்த ஆண்டுனா 1980. 1980. நெக்ஸ்ட்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 6 அதிகாரங்கள் உள்ளன. இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எத்தனை அதிகாரங்களில் உள்ளதுன்னு கேட்கலாம். 6 அதிகாரங்கள் உள்ளன. இது எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1972. 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். நெக்ஸ்ட்டு வனவிலங்கு திருத்த சட்டம். வனவிலங்கு திருத்த சட்டம் 1991. வனவிலங்கு திருத்த சட்டம் 1991. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. 1986. நெக்ஸ்ட்டு காற்று சட்டம். காற்று சட்டம் 1981. காற்று சட்டம் 1981. நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1987 இந்த காற்று சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. நெக்ஸ்ட்டு நீர் சட்டம். நீர் சட்டம் வந்து 1974. இது எப்போ திருத்தினாங்கன்னா 1985 வந்து திருத்தப்பட்டது. நீர் சட்டம் 1974. திருத்தப்பட்டது வந்து 1985. இது பாருங்கள், இது முக்கியமான ஒரு கொஷின் தான். கொரோனா தடுப்பு ஊசிகள். கொரோனா தடுப்பு ஊசிகள் வந்து எந்த நாட்டில் என்ன வேக்சின் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்காங்க. கோவேக்சின் வந்து எங்கள் இந்தியாவில் கண்டுபிடிச்சி மருந்தை வந்து நமக்கு கொடுத்தாங்க. அப்படி தானே கோவேக்சினும் கோவிஷீல்டும் தான் நம்ம இந்தியாவில் பல பேர் போட்டிருக்கிற ஒரு வேக்சின். எதுனா கோவேக்சினும் கோவிஷீல்டும் தான். இதில் வந்து கோவேக்சின் வந்து இந்தியாவில் கண்டுபிடித்தது. கோவிஷீல்டு வந்து இங்கிலாந்தில் கண்டுபிடிச்சாங்க. கோவிஷீல்டு வந்து இங்கிலாந்து. நெக்ஸ்ட்டு ஸ்புட்னிக். ஸ்புட்னிக் இது வந்து ரஷ்யாவில் கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா தடுப்பூசி. ஸ்புட்னிக். நோவாவாக்ஸ். நோவாவாக்ஸ் இது வந்து அமெரிக்கா. நெக்ஸ்ட்டு கினோவாக். கினோவாக் இது வந்து சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கொரோனா தடுப்பூசி. கினோவாக். நெக்ஸ்ட்டு மாடர்னா. மாடர்னா வந்து அமெரிக்காவில் கண்டுபிடிச்சாங்க. மாடர்னாவும் பைசரும் இது ரெண்டுமே அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா தடுப்பூசி. இப்போ பார்க்கலாமா ஒரு திருப்பு. கோவேக்சின் இந்தியா, கோவிஷீல்டு இங்கிலாந்து, ஸ்புட்னிக் ரஷ்யா, நோவாவாக்ஸ் அமெரிக்கா, அடுத்தது கினோவாக் சீனா, மாடர்னா அமெரிக்கா, பைசர் அமெரிக்கா. நெக்ஸ்ட்டு தேசிய பூங்காக்கள். தேசிய பூங்காக்கள். முதுமலை தேசிய பூங்கா எங்கே இருக்குது? நீலகிரியில் இருக்குது. முதுமலை தேசிய பூங்கா எங்கே இருக்குது? நீலகிரியில் இருக்குது.
இது எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1940. 1940. நெக்ஸ்ட்டு கிண்டி தேசிய பூங்கா சென்னையில் இருக்குது. கிண்டி தேசிய பூங்கா சென்னை. ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 1976. நெக்ஸ்ட்டு மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா. மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. ஆண்டு 1980. மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா ராமநாதபுரம் 1980. பாருங்க, இந்திரா காந்தி தேசிய பூங்கா. இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோயம்புத்தூரில் இருக்குது. 1989. ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1989. இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோவையில் 1989 ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு முக்குத்தி தேசிய பூங்கா. முக்குத்தி தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா நீலகிரி. முக்குத்தி தேசிய பூங்கா நீலகிரி. எந்த ஆண்டு? 1990. நெக்ஸ்ட்டு பாருங்கள், முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு தகவல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, உலகின் மிகப்பெரிய நந்தி எங்குள்ளது? உலகில் மிகப்பெரிய நந்தி எங்குள்ளது? ஆந்திராவில் இருக்குது. உலகின் மிகப்பெரிய நந்தி எங்குள்ளது? ஆந்திரா. நெக்ஸ்ட்டு, இந்தோ ரோமானிய வணிக களம் என அழைக்கப்படும் இடம் எது? இந்தோ ரோமானிய வணிக களம் என அழைக்கப்படும் இடம் எது? அரிக்கமேடு. நெக்ஸ்ட்டு, கடந்த 110 ஆண்டுகளில் மிகவும் வெப்பமான ஆண்டாக இந்திய வானிலை மையம் அறிவித்த ஆண்டு எது? எப்போ நமக்கு ரொம்ப அதிகமான வெயில் காலம் வந்தது அப்படின்னா 2009 தான் அதிகமான வெப்பம் நிலவுச்சு. நெக்ஸ்ட்டு, தொல்காப்பியர் கூறும் புறத்திணைகளின் எண்ணிக்கை எத்தனை? மொத்தம் 7. தொல்காப்பியர் கூறும் புறத்திணைகளின் எண்ணிக்கை மொத்தம் 7. நெக்ஸ்ட்டு, ஓர் அணுவினை சத கூறிட்ட தோணினும் உளன் என கூறியவர் யார்? கம்பர். ஓர் அணுவினை சத கூறிட்ட தோணினும் உளன் என கூறியவர் யார்? கம்பர். நெக்ஸ்ட்டு, புறநானூற்றை உ.வே.சா அச்சில் பதித்த ஆண்டு எது? 1894. புறநானூற்றை உ.வே.சா அச்சில் பதித்த ஆண்டு எது? 1894. நெக்ஸ்ட்டு, உலக மனச்சிதைவு தினம் எது? உலக மனச்சிதைவு தினம் எது? மே 24. உலக மனச்சிதைவு தினம் எது? மே 24. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சு படிங்க. இந்த 4 வீடியோவிலே உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்டை ஃபுல்லாக 99% உங்களுக்கு கவர் பண்ணி தான் நான் கொடுத்துருப்பேன். அதனால் புக்கு கிடைக்கலன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். இதை படித்தாலுமே போதும். 8th ஸ்டாண்டர்டு நம்ம நல்லா தரவு பண்ணிடலாம். இதை மட்டும் வீடியோஸை மட்டும் திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க. முக்கியமான கொஸ்டின்ஸை எழுதி வச்சு படிங்க. இப்போ அடுத்ததை பார்க்கலாமா? நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். மக்களவையின் முதல் சபாநாயகர் யார்? மக்களவையின் முதல் சபாநாயகர் யார்? ஜி.வி. மௌலாங்கூர். ஜி.வி. மௌலாங்கூர். மக்களவையின் முதல் சபாநாயகர் யார்? ஜி.வி. மௌலாங்கூர். நெக்ஸ்ட்டு, தேசிய மாசு கட்டுப்பாட்டு நாள் எது? டிசம்பர் 2. தேசிய மாசு கட்டுப்பாட்டு நாள் எது? டிசம்பர் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் வெளிநாட்டவர் யார்? டேரியஸ். இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் வெளிநாட்டவர் யார்? டேரியஸ் தான் இந்தியாவின் மீது படையெடுத்தார். நெக்ஸ்ட்டு, சூரியனின் வெப்பநிலையை அளவிடும் கருவி எது? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சூரியனின் வெப்பநிலையை அளவிடும் கருவி எது? பைரோமீட்டர். சூரியனின் வெப்பநிலையை அளவிடும் கருவி எது? பைரோமீட்டர். நெக்ஸ்ட்டு, மனித உரிமை தினம் எப்பொழுது?
மனித உரிமை தினம் எப்போது? டிசம்பர் 10. மனித உரிமை தினம் எப்போது? டிசம்பர் 10. நெக்ஸ்ட் வந்து பூமத்திய ரேகையை இருமுறை கடக்கும் நதி எது? காங்கோ நதி. பூமத்திய ரேகையை இருமுறை கடக்கும் நதி எது? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். பூமத்திய ரேகையை 2 முறை கடக்கக்கூடிய ஒரு நதி எது அப்படின்னா காங்கோ நதி. நெக்ஸ்ட் வந்து உலக தொலைக்காட்சி தினம் என்று என்னைக்கு கொண்டாடுறாங்க? உலக தொலைக்காட்சி தினம் என்னைக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நவம்பர் 21. உலக தொலைக்காட்சி தினம் நவம்பர் 21. இப்போ வந்து நம்ம 8th ஸ்டாண்டர்டு புக்கே இப்போ நம்ம கையில் கிடச்சாலும் அவ்வளோத்தையும் வாசித்து இப்போ நான்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு பாடத்தை வாசிக்கும் போதே தூக்கம் தன்னால் வந்துடும். அதுக்கு மேலே வாசிக்கவே முடியாது. பாடம் போகவே போகாது. சரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோவிலே நம்ம வந்து ஒரு லெசனை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி நான் நிறைய யூடியூப்ஸில் வந்து தேடினேன். எனக்கு அந்த தேடுதலில் எனக்கு நிறைய கிடைக்கல. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இதை எப்படியாவது சேர்க்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். இது வந்து உங்களுக்கு போர் அடிக்காது. ஆனாலும் பாடமும் உங்களுக்கு முடிஞ்சிடும். இந்த 4 வீடியோவில் நீங்கள் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கிற டைமில் காது கொடுத்து கேட்டாலுமே போதும், முக்கியமானதை எழுதி வச்சாலுமே போதும். உங்களுக்கு அழகாக வந்து 8th புக்கை தரவாக படிச்சிடலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி தேடுதலில் எனக்கு கிடைக்கல. எனக்கு கிடைக்காதது உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்டு தான் நான் வந்து இந்த யூடியூப்பில் வந்து இதை போஸ்ட் பண்ணுறேன். இதில் படித்து நீங்கள் எல்லாருமே பயன்பெற்று தேர்வில் வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வெற்றி பெறணும். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். மக்களவையின் முதல் பெண் சபாநாயகர் யார்? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். மக்களவையின் முதல் பெண் சபாநாயகர் யாருன்னா மீரா குமார். நெக்ஸ்ட்டு பாராலிம்பிக்ஸ் போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் யார்? பாராலிம்பிக்ஸ் போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா முரளிகாந்த் பெட்கர். நெக்ஸ்ட்டு பாராலிம்பிக்ஸ் போட்டியில் தங்கம் வென்ற முதல் தமிழக வீரர் யார்? மாரியப்பன் வேலின்னு கொடுத்துருக்காங்க. மாரியப்பன் தங்கவேலு. பாராலிம்பிக்ஸ் போட்டியில் தங்கம் வென்ற முதல் தமிழக வீரர் யார்? மாரியப்பன் தங்கவேலு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்திய தேசிய இயக்கம் வங்க பிரிவினை எந்த ஆண்டு நடந்துச்சு? வங்க பிரிவினை கொஸ்டினில் கேட்கலாம். 1905ஆம் ஆண்டு தான் வங்க பிரிவினை நடைபெற்றது. அதே மாதிரி இதில் உள்ள எல்லாமே ரொம்ப முக்கியமானது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. முதல் உலகப்போர் எப்போ ஆரம்பிச்சது? எந்த ஆண்டு? 1914 தான் முதல் உலகப்போர் ஆரம்பமானது. இந்த முதல் உலகப்போர் எப்போ முடிவு பெற்றது? 1918. 4 வருஷம் போர் நடந்திருக்குது. முதல் உலகப்போர் எப்போ முடிவு அடைந்தது? 1918. நெக்ஸ்ட்டு ரவுலட் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? ரவுலட் சட்டம் 1919. இது முக்கியமான கொஸ்டின். ரவுலட் சட்டம் 1919. இதில் உள்ளது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜாலியன் வாலாபாக் படுகொலை, இதுவும் 1919 தான். ரவுலட் சட்டமும் ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் ஒரே ஆண்டு தான், 1919. நெக்ஸ்ட்டு ஒத்துழையாமை இயக்கம் எப்போ நடைபெற்றது? 1920. 1905 பாருங்கள், அப்படியே கீழே வரிசையாக ஒவ்வொரு ஆண்டாக அப்படியே குறைஞ்சிட்டு வரும். 1950 வரைக்கும் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. இதை நல்லா நோட் பண்ணி வச்சு எழுதி வச்சு படிங்க. 1920 ஒத்துழையாமை இயக்கம். 1920 ஒத்துழையாமை இயக்கம். 1927 சைமன் குழு நியமனம் நடைபெற்றது. நெக்ஸ்ட்டு உப்பு சத்தியாகிரகம் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1930 தான் உப்பு சத்தியாகிரகம் நடந்தது. நெக்ஸ்ட்டு இந்திய அரசு சட்டம் 1935.
இந்திய அரசு சட்டம் 1935. நெக்ஸ்ட்டு வந்து ஆகஸ்ட் நன்கொடை. ஆகஸ்ட் நன்கொடை எந்த ஆண்டு? 1940. ஆகஸ்ட் நன்கொடை எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க? 1940. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2ஆம் உலகப் போர் எப்போ முடிவுக்கு வந்தது? 1945. 2ஆம் உலகப் போர் வந்து முடிவுக்கு வந்துருச்சு. இந்திய சுதந்திரம் அடைதல். இந்திய சுதந்திரம் எப்போ கிடச்சிது? 1947. இது ஈஸி. அதே மாதிரி இந்தியா வந்து குடியரசு ஆதல் எப்போ குடியரசு ஆச்சு? 1950 தான் குடியரசு நாடாக ஆச்சு. அடுத்தது பாருங்கள், முக்கியமான வருடங்கள். ஆல்ரெடி நம்ம ஃபுல்லாக வருடங்களாக தான் பார்த்துட்ருக்கோம். இது ரொம்ப முக்கியமான வருடங்களாக கொடுத்துருக்காங்க. மாகாணங்களில் செயல்பட்டு வந்த இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு எது? 1935. மாகாணங்களில் செயல்பட்டு வந்த இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு எது? 1935. தமிழகத்தில் சட்ட மேலவை எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 1935 தான். இதுவும் 1935. இந்திய ரிசர்வ் வங்கி எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? 1935. இந்திய ரிசர்வ் வங்கி எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது? 1935. நெக்ஸ்ட்டு, இந்திய தேசிய ஒலிபரப்பு கழகம் இந்தியா ரேடியா என மாற்றப்பட்ட வருடம் எது அப்படின்னா 1936. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமதர்ம சமுதாய முழக்கங்களுக்கு எதிரான பாம்பே அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது? 1936. சமதர்ம சமுதாய முழக்கங்களுக்கு எதிரான பாம்பே அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது? 1936. அக்மார்க் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 1937. தமிழகத்தில் முதலில் விற்பனை வரி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? விற்பனை வரி தமிழகத்தில் விற்பனை வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1937. இந்தி எதிர்ப்புக்கு முதல் மாநாடு தமிழ்நாட்டில் நடந்த ஆண்டு எது? 1937. இந்தி மொழி பேசக்கூடாதுன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது, ராஜாஜி சென்னை மாகாணத்தில் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு எது? 1937. ராஜாஜி சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு எது? 1937. நெக்ஸ்ட்டு, வார்தா கல்வி முறையை மகாத்மா எந்த ஆண்டு பரிந்துரை செய்தார்? வார்தா கல்வி முறையை மகாத்மா எந்த ஆண்டு பரிந்துரை செய்தார்? 1937. 1937. இந்தியாவிலிருந்து பர்மா எந்த ஆண்டு பிரிக்கப்பட்டது? 1937. 1937. பாருங்கள், 1937 எவ்வளோ நடந்திருக்குதுன்னு பாருங்கள். அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். அக்மார்க் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு, அப்புறம் தமிழகத்தில் விற்பனை வரி கொண்டு வந்தது, இந்தி எதிர்ப்பு, ராஜாஜி வந்து முதலமைச்சராக பதவியேற்றது, நெக்ஸ்ட்டு வார்தா கல்வி முறை, இந்தியாவுக்கு பர்மாவை பிரித்தது, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜீவானந்தம் ஜனசக்தி இதழை ஜீவானந்தம் தொடங்கிய ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்டாக்கா அதுவும் 1937 தான். இப்போ இந்த 37 இவ்வளோ இருக்குது. இப்போ அதை மட்டும் மொத்தமாக ஒரு கமா போட்டு எழுதி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி அக்மார்க் சட்டம் கமா, அடுத்தது விற்பனை வரி, இந்தி எதிர்ப்பு, ராஜாஜி முதலமைச்சர் அப்படின்னு போட்டுக்கோங்க, வாரதா கல்வி, அடுத்தது இந்தியாவிலிருந்து பர்மா பிரிவு, ஜனசக்தி இதழ் ஜீவானந்தம் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே கமா போட்டுட்டு 1937 அப்படின்னு ஷார்ட்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, ஜனசக்தி இதழை ஜீவானந்தம் தொடங்கிய ஆண்டு எது? 1937. நான் சொன்னேன் இது வரைக்கும் நீங்கள் ஒன்று போல் இயரை போட்டு எழுதி வச்சுக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு, சுபாஷ் சந்திர போஸ் முற்போக்கு கட்சியை தொடங்கிய ஆண்டு 1938. நெக்ஸ்ட்டு, நீதி கட்சி தலைவராக பெரியார் பதவியேற்ற ஆண்டு 1938. இது ரெண்டும் நமக்கு சுபாஷ் சந்திர போஸும் நீதி கட்சி தலைவராக பெரியார் பதவியேற்றதும் 1938.
நெக்ஸ்ட்டு இரண்டாம் உலகப் போர், முக்கியமான கொஸ்டின். இரண்டாம் உலகப் போர் எப்பொழுது தொடங்கியது? 1939. அங்கே அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இரண்டாம் உலகப் போர் எப்போது முடிவுக்கு வந்ததுன்னு பார்த்தோம். அது எப்போ இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வந்தது? 1945. எப்போ தொடங்குச்சு அப்படின்னா 1935. நெக்ஸ்ட்டு காமராஜர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரான ஆண்டு எது? 1940. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்போது நடைபெற்றது? 1940. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1940ஆம் ஆண்டு நடைபெற்றது. நெக்ஸ்ட்டு முக்கிய தகவல்கள். அடுத்ததும் முக்கிய தகவல்கள் தான். இந்தியாவின் நீண்ட தூரம் பயணிக்கும் எக்ஸ்பிரஸ் ரயில் எது? நீண்ட தூரம் பயணிக்கும் எக்ஸ்பிரஸ் ரயில் எது? அதுக்கு ஆன்சர் விவேக் எக்ஸ்பிரஸ். விவேக் எக்ஸ்பிரஸ் இது கன்னியாகுமரி முதல் அஸ்ஸாம் மாநிலம் திப்ருகர் வரைக்கும் போகும். கன்னியாகுமரியிலேருந்து அஸ்ஸாம் மாநிலம் திப்ருகர் வரைக்கும் போகும். இது போக இப்போ நமக்கு நிறைய ட்ரெயின் கொண்டு வந்துட்டாங்க. இந்த புக்கில் 8th ஸ்டாண்டர்டு புக்கில் கேட்டது இதுதான் இருக்குது. இப்போ உள்ளது ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை போடணும். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்தியா முழுவதும் 5G சேவையை பிரதமர் தொடங்கி வைத்த நாள் எது? 1/10/2022 தான் 5G சேவையை பிரதமர் தொடங்கி வச்சார். நெக்ஸ்ட்டு ஏமாற்றுவதை காட்டிலும் தோற்றுப்போவது மரியாதைக்குரியது என கூறியவர் யார்? ஆப்ரஹாம் லிங்கன். ஏமாற்றுவதை காட்டிலும் தோற்றுப்போவது மரியாதைக்குரியது என கூறியவர் யார்? ஆப்ரஹாம் லிங்கன். இதோட நமக்கு 8th புக்கு ஃபுல்லாக நமக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு 99% உங்களுக்கு எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். இந்த 4 வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் புக்கு படிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு புக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் புக்கை ஃபுல்லாக ஒருக்கா வாசிங்க. இந்த வீடியோவையும் நீங்கள் கேளுங்க, புக்கையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். புக்கு கிடைக்காதவங்க கவலைப்பட வேண்டாம். இந்த 4 வீடியோவை மட்டும் பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற வீடியோ உங்களுக்கு பார்க்கலை தெரியலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்துக்கலாம். அதனால் இந்த 4 வீடியோவை திரும்ப திரும்ப கேட்டு படித்து அனைவரும் தேர்வில் வெற்றி பெறணும். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெற்றுக்கிட்டோம். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்பை ஓப்பன் பண்ண உடனே பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.